ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய கரும்பு தோட்டம் ஒன்று இருந்தது. தினமும் அதிகாலையில் எழுந்து வயலுக்கு சென்று கரும்புகளை குழந்தைகளைப் போல பராமரிப்பார். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றார். ஆனால் அங்கே பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பல கரும்புகள் முறிந்தும் மிதியப்பட்டும் கிடந்தன. சில முழுவதும் தின்னப்பட்டிருந்தன. ஐயோ, இது என்ன விபத்து என்று கவலையுடன் தலையை பிடித்துக் கொண்டார். யானை ஒன்று வந்து நாசம் செய்தது போல தோன்றியது. மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் தோட்டத்துக்கு சென்றபோது இன்னொரு பகுதியும் அதேபோல் சிதைந்திருந்தது. இப்போது அவருக்கு கோபமும் பயமும் சேர்ந்தது. உடனே ஊரில் உள்ளவர்களிடம் கேட்டார். நேற்று இரவு யாராவது யானை பார்த்தீங்களா என்றார். ஆனால் அனைவரும், இல்லை ஐயா, இந்த ஊர்ல யானை வந்ததே இல்ல என்று கூறினர். இதனால் விவசாயிக்கு பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. இன்றிரவு என்ன நடந்தாலும் நான் பார்த்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த இரவு கரும்பு தோட்டத்தின் ஒரு மூலையில் அமைதியாக பதுங்கிக் கொண்டார். காற்றின் சத்தமும் இரவின் அமைதியும் மட்டுமே கேட்டது. நேரம் மெதுவாக நள்ளிரவை தாண்டியது. அப்போது வானத்திலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. விவசாயி ஆச்சரியமாக மேலே பார்த்தார். மேகங்களை தாண்டி ஜொலிக்கும் வெள்ளை நிற யானை ஒன்று மெதுவாக கீழே இறங்கி வந்தது. அதன் உடல் நிலவொளி போல் பிரகாசித்தது. அதன் கண்கள் நீல வைரம் போல மின்னின. அந்த மந்திர யானை கரும்புகளை பேராசையாக தின்றது. விவசாயி மூச்சையே பிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். சில நேரம் கழித்து யானை மீண்டும் வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கியது. இப்போதே வாய்ப்பு என்று நினைத்த விவசாயி குடுகுடு என்று ஓடி யானையின் வாலை பிடித்துக் கொண்டார். அடுத்த நொடி யானை மேகங்களை கிழித்து வானத்தில் பறந்தது. விவசாயியின் இதயம் பயத்தில் துடித்தது. கீழே பார்த்தால் உலகமே சிறியதாக தெரிந்தது. குளிர்ந்த மேகங்கள் முகத்தில் மோதின. நீண்ட தூரம் பறந்த பிறகு மேகங்களுக்கு நடுவே ஒரு அதிசயமான இடம் தெரிந்தது. அங்கு ஒரு வெள்ளை மாளிகை ஜொலித்துக் கொண்டிருந்தது. யானை மெதுவாக அந்த மாளிகையின் முன் இறங்கியது. யானை இறங்கியவுடன் விவசாயி அமைதியாக அதன் வாலை விட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் அருகிலிருந்த தூணின் பின்னால் ஒளிந்தார். சுற்றி பார்த்த அவர் கண்களை நம்ப முடியவில்லை. அந்த மாளிகை முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. சுவர்கள் தங்கம், படிக்கட்டுகள் வெள்ளி, விளக்குகள் வைரம் போல ஜொலித்தன. மாளிகையின் பின்னால் இருந்த நந்தவனத்துக்குள் அவர் மெதுவாக சென்றார். அங்கே பார்த்த காட்சி இன்னும் அதிசயமானது. தங்கச் செடிகள், வெள்ளிப்பூக்கள், வைரப்பழங்கள், மாணிக்க இலைகள், ஒவ்வொன்றும் சூரியனை விட பிரகாசமாக மின்னின. அருகில் இருந்த ஒரு திரையை தொட்டு பார்த்தார். அது மென்மையான பட்டுத் துணியால் செய்யப்பட்டிருந்தது. அவர் மெதுவாக அந்த பட்டுத் துணியை கழற்றி அதில் தங்கப்பூக்கள், வெள்ளி பழங்கள், வைர இலைகள் போன்றவற்றை நிரப்பி ஒரு பெரிய மூட்டையாக கட்டினார். பிறகு யாரும் பார்க்காமல் அமைதியாக காத்திருந்தார்.
அடுத்த நாள் விடியற்காலையில் வெள்ளை யானை மீண்டும் பறக்க தயாரானது. விவசாயி மீண்டும் அதன் வாலை பிடித்துக் கொண்டார். இந்த முறை பயத்தை விட மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது. யானை மேகங்களை தாண்டி கீழே பறந்து வந்து மீண்டும் கரும்பு தோட்டத்தில் இறங்கியது. யானை வேறு பக்கம் சென்றவுடன் விவசாயி தன் மூட்டையை எடுத்துக்கொண்டு ஓடினார். அந்த நாளிலிருந்து அவர் கிராமத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார். ஆனால் அந்த வெள்ளை மந்திர யானையை பற்றி அவர் யாரிடமும் ஒருபோதும் சொல்லவில்லை.